அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம தங்கராஜ் இருந்துட்டு இப்படியே விட்டியனா கண்டிப்பா மதிய உன்னோட வழிக்கு கொண்டு வரவே முடியாது. நான் சொல்றத மட்டும் கேளுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ மாமா கேட்ட வரைக்கும் போதும், அவகிட்ட நான் பட்டாத பாடு கஷ்டம் பட்டாச்சு. ஒரே நாள் நைட்டு இங்க பார்த்தீங்கல்ல மண்டை எவ்வளோ பெருசாக வீங்கியிருக்குன்னு. இந்த நிலைமையோட நான் ஸ்டேஷனுக்கு போனேன்னா ஏற்கனவே என்னை பார்த்து நேத்தெல்லாம் சிரிச்சவங்க இன்னைக்கும் அதை விட பயங்கரமாகவே சிரித்து தள்ளிடுவாங்க. ஆளை விடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. அவளோட மட்டும் நான் சேர்ந்து வாழவே மாட்டேன். எங்களுக்கு ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் பிரித்து விட்டால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் அவளோட சேர்ந்து மட்டும் என்னை வாழ வைக்க மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் வந்து சொல்லிடுறாங்க. என்னடா மச்சான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேற என்னம்மா பண்ண முடியும், அவகிட்ட நல்லதாம்மா நான் பேசினேன். ஆனால் அவள் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை கீழே தள்ளி விட்டுட்டேன் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு புரியுதுடா, அதுக்காக இப்படியே விட்டால் எப்படி? பரவாயில்ல மாமா, என் லைஃப் இப்படியே கூட போகட்டும், அதை பற்றியெல்லாம் நான் கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்லை. ஆனால் தேவையில்லாமல் அவகிட்ட அடி வாங்கி என்னால் அசிங்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் ரேவதி இருந்துட்டு என் புருஷன்தான் சுரேஷ் இப்படி பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ரெண்டு பேரும் வாழ்க்கையை தொடங்கினாங்க, ரெண்டு பேரும் புரிஞ்சு நடத்துப்பீங்கன்றதுனால தான் அவர் அப்படியெல்லாம் பண்ண சொன்னார். ஆனால் அது இப்போ இப்படி வந்து முடியும்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ரேவதி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதோடு பிரம முடிச்சிருக்காங்க.